சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் அனைத்து குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருள் துணையோடு நமது வேதவியாசர் தபோவனத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய 30வது நட்சத்திர மண்டல சண்டி ஹோமத்தில் இன்றைய தினம் ஸ்ரீ காளி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. காளி அப்படின்னா பத்ரம் கலயதி இதி பத்ரகாளி, மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியவள் காளி. நாம இந்த யுகத்தோட ஒரு புத்தி, யாராவது கோவப்பட்டா காளி மாதிரி கத்திரிங்கிறோம், அதெல்லாம் இல்லை. நல்லதை உண்டு பண்ணக்கூடியவள் தான் காளி. ராமகிருஷ்ண பரமஹம்சரும் காளியை உபாசனை பண்ணியிருக்கார், காளிதாசரும் காளியை உபாசனை பண்ணியிருக்கார். அதுவும் இந்த ஒரு சமுதாய பணி, ஒரு நல்ல காரியங்கள் யார் யார் செய்கிறோமோ அவர்களுக்கெல்லாம் நிறையா ஒரு சிரமங்கள் ஏற்படும். அந்த சிரமங்கள்லாம் போக்கி அவர்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவள் இந்த காளி தான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தர்மகாரியம் செய்யலாம்னா ஸ்ரேயாம்சி பகு விக்னானி, நல்ல காரியத்துக்கு எத்தனை இடைஞ்சல் உண்டோ அத்தனை இடைஞ்சல் இருக்கும். கூட இருப்பவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள், இதில் சந்தேகமே கிடையாது. ஒரு 10-15 அறங்காவலர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்களே ஆனால், மௌனான் மூக பிரவச்சன பட்டுஹு ஆஜகோ ஜல்பகோ வா திருஷ்ட பார்ஷ்வே பவதி ஜவசன் தூரதோப்யப்ரகல்பா க்ஷாந்தியா பீருஹு யதி ந சஹதே பிராயசோ நாபிஜாதா சேவா தர்ம பரமகஹனஹ யோகினாமபி அகம்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி, யோகிகளாலும் இந்த ஒரு சமுதாய பணியை செய்யலாம்னா அவனுக்கு எத்தனை இடையூறு வருங்கிறத பட்டியலிட்டிருக்கிறார்கள். மௌனமாக இருந்தால் வாய் ஊமை அப்படின்பா, மௌனான் மூகா. பிரவச்சனப்பட்டுஹு வாஜகோ ஜல்பகோவா, நல்லதெல்லாம் அவன் நிறையா பேசினான்னா இவன் என்ன பெரிய பேச்சாலியா இல்லை உளர்றானா. மௌனான் மூக பிரவச்சனபட்டுஹு வாஜகோ ஜல்பகோவா. திருஷ்ட பக்கத்தில் இருந்தான்னா ரகசியமே பேச முடியல, ஏண்டா பக்கத்தில் இருக்கேன். தூரத்துக்கு போயா எட்டி இருந்தான்னாக்க கல்யாணத்துக்கு வாடான்னா சீமந்தத்துக்கு வரையப்பா, உன்னை வச்சு நான் என்ன வேலை செய்யறதுன்னா. சரி பேசாமல் இருந்தோம், எதை சொன்னாலும் வாய மூடின்னு இருந்தோம்னா பயந்தான் முடியுமா. சாந்தியா பீரு, சகிக்காம ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உன் நிலனுக்காக என்னோட வந்து சேர்ந்து விட்டு என்னையே எதிர்த்து பேசுறியாமா. அதனால இந்த சேவா தர்மம்ங்கிறது யோகிகளாலையும் செய்ய முடியாது. ஆனா இதை செய்யறதுக்கு ஒரு சக்தி கொடுக்கறது யாருப்பா அப்படின்னா அது காளி தான். ஒரு தைரியத்தை கொடுத்து, ஒரு மனோதைரியத்தை கொடுத்து, ஆனந்தத்தையும் கொடுத்து, அந்த காரியங்களை இடைவிடாமல் செய்யக்கூடிய அனுகிரகத்தை செய்யக்கூடியவள் காளி தான். சில பேர் நல்ல காரியம் ஆரம்பிக்கவே மாட்டார்கள். பிராரப்யதே ந கலு விக்ன பயேன நீச்சை. சில பேர் ஆரம்பிச்சுட்டு பாதியில அந்த காரியத்தை விட்டு விடுவார்கள். பிராரப்ய விக்ன நிகதா விரமந்தி மத்யா விக்னைர் முகுர்முகுரபி பிரதிஹன்யமானா பிராரப்தம் உத்தம குணான பரித்யஜந்தி. அடிக்கடி இடையூறுகள் வந்தாலும் நாம் இறங்கின காரியத்தை முடிச்சு தான் மறுவேலை பார்க்கறதுங்கிறது சில பேரால் தான் முடியும். அதுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியவள் தான் இந்த பத்ரகாளி. இந்த பத்ரகாளி ஒரு காளிதாசனுக்கெல்லாம் நிறைய அனுகிரக சக்தியை கொடுத்து இருக்கிறார். காளிதாசன் அம்பாளை நேரடியாக பார்த்துட்டு ஒரே
சிரிக்கிறான். சிரித்த உடனே அம்பாள் அவன்கிட்ட கேட்குறா, என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறா, நீ என்ன சிரிக்கிறேங்கிற? அம்மா, எனக்கு ஒரு மூக்கு தான் இருக்குது, எனக்கு ஜலதோஷம் முடிஞ்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உனக்கு 10 மூக்கு இருக்குது, 20 ஓட்டை இருக்குது, உனக்கு ஜலதோஷம் முடிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சி பார்த்து சிரிக்கிறேன். அதே மாதிரி காளிதாசன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அரசவையில் ஒரு பெரிய ஒரு கவியாக இருந்ததுனால ஒரு வயசான ஒருத்தர் வந்து, என் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்பா, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு நீ போய் ராஜாட்ட சொன்னாக்க, இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், ஞானமஸ்தி சமஸ்தது ஜந்தோஹோ விஜய கோஜரே, யார்கிட்ட எப்படி பேசினா என்ன காரியம் நமக்கு சாதகமாகுங்கிறது இனி உலகத்தில் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி அந்த தாத்தா நேரம் என்ன பண்ணாருன்னா, காளிதாசன்கிட்ட போய், அப்பா, என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், நீ ஏதாவது ராஜாட்ட சொல்லி எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ப்பா. சரி, உடனே அவர் காளிதாசன் கேட்டார், நீ என்ன படிச்சிருக்க, என்ன ஏது? எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி சும்மா போவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், அவ்வளோதான். சரி, அப்போ சமஸ்கிருதத்தில் ஒரே ஒரு வரி சொல்லி கொடுக்குறேன், அதை திருப்பி திருப்பி சொல்லி ஒரு 2-3 நாள் மனப்பாடம் பண்ணா, அதுக்குள்ளே ஊரில் தண்டோராலாம் போட்டு என் குருநாதர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு அறிவிச்சிடுறேன். என்னப்பான்னா, திரிபீடா பரிகாரா அஸ்து, இதுதான் 3 பீடைகள் உன்னை விற்று அகல வேண்டும்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். இது இந்த தாத்தா உரு போட்டுகிட்டே இருக்கார். இவன் ஊர் முழுக்க சொல்லிட்டான், காளிதாசன் எங்கள் வீட்டுக்கு குரு வந்திருக்கார். அந்த காலத்தில் மகான்கள்லாம் வந்தால் சிபிகைன்னு சொல்லி ஒரு இடத்து வச்சு தூக்கிட்டு தான் போய் ராஜாட்ட நிறுத்துவார். சரி, காளிதாசனே பெரிய ஞானி, பெரிய படிப்பாளி, அவருக்கே குரு அவர் வீட்டுக்கு வந்திருக்காருன்னா நம்ம அரசவைக்கு வரணுங்கிறதுக்காக இவரை தூக்கி மெதுவாக கொண்டு போய் வச்ச உடனே இவர் ராஜாவை பார்த்த உடனே திரிபீடா அஸ்தூன்ட்டான். முடிஞ்சு போச்சு. திரிபீடா பரிகாரா அஸ்தூன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அங்கே போன உடனே இந்த தாத்தா என்ன பண்ணாருன்னா, திரிபீடா அஸ்தூன்ட்டார். என்னடா, பக்கத்தில் இருக்கிற வித்வான்களுக்கெல்லாம் ஒரே பயமாக இருக்கு, என்ன போகிறதோன்னு. உடனே ஆசனே விப்ரபீடாஸ்து சிசுபீடாஸ்து போஜனே சயனே தாரபீடாஸ்து திரிபீடாஸ்து நரேந்திரதே. நரேந்திரன்னா ராஜான்னு பேர், நராணாம் இந்திரா நரேந்திரா. ஏ ராஜா, என் குருநாதர் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆசனே விப்ரபீடாஸ்து, நீ ஆசனத்தில் உட்கார்ந்தேன்னா எல்லாரும் உங்கள்கிட்ட யாச்சகம் கேட்பா, இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு. இன்னைக்கு ஒரு சுவாமிலாம் ஆகிட்டாருன்னா, ஒரு பீட்டம்னா நினச்சி ஆசைப்பட்டு உட்காந்துட்டாருன்னா அவருக்கு இருக்கிற சிரமம் அவரு போய் கேட்டால் தான் தெரியும். புரியுதா? இதை கொடு, அதை கொடு, இதை கொடு, அதை கொடு, கேட்டுகிட்டே இருப்பாங்க. புரியுதா? சாப்பிடலாம் நீ உட்காந்தேன்னு வச்சுக்கோ, சிசு பீடாஸ்து போஜனே, குழந்தை இதை எடுக்கும், அதை எடுக்கும். ராஜாவுக்கு கேட்கணுமா? சயனே தாரபீ, இது எல்லாருக்கும் புரியும். சயனே தாரபீடாஸ்து திரிபீடாஸ்து நரேந்திரதே, இது 3 பீடையும் உனக்கு இருக்கு. இவரை பார்த்த மாத்திரத்தில் போயிடுங்கிறதுக்காக உனக்கு அவர் திரிபீடா அஸ்துன்னு இருக்காருப்பாங்க. உடனே குடுன்னு ராஜா பல ஆயிரக்கணக்கான பொன்முடியெல்லாம் கொடுத்து அமைச்சு அந்த காளிதாசரோட குருன்னு நடிக்க வந்தவருக்கே அம்பாளுடைய அனுகிரகத்தில் குடும்பம் க்ஷேமமாக இருந்ததுன்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இந்த பத்ரகாளியானவள் நமக்கு ஒரு தைரியத்தன்மையையும் ஒரு நிச்சய புத்தியையும் கொடுத்து நம்மளெல்லாம் ரட்சிக்கக்கூடியவள் தான் காளி. காளியை கண்டு பயப்படவே வேண்டாம். ரொம்ப சௌமியமான ரூபம், அழகான ஸ்வரூபம். அதில் நிறையா காளியில் நிறையா விதமான மந்திரங்கள் இருக்குது. அதில் இன்னைக்கு நல்ல மந்திரங்களை தேர்ந்தெடுத்து இங்கே ஹோமம் பண்ணியிருக்கோம். Mother Swami.
ब्रह्माधिकारतः जागृत्स्वप्नरुद्यवत्तात्मनदा वाचा कर्मणा हस्ताभ्यां पद्भ्यां